அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆண்டுக்கான சூரிய கிரகணம் தற்போது வரப்போகுது. அதாவது சந்திர கிரகணம் இப்போ தான் கடந்து சென்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ள இந்த அடுத்த மாதம் சூரிய கிரகணம் வருதுங்க. மிகவும் முக்கியமான வானியல் நிகழ்வாக இந்த சூரிய கிரகணத்தை பார்க்குறாங்க. அதில் குறிப்பிட்டு 12 ராசிகள்லேயும் பல வழிகளில் இந்த சூரிய கிரகணம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இது போன்ற கிரகணங்கள் சிறிது காலத்துக்கு பிறகு மீண்டும் வரும். முதல் கிரகணத்துக்கும் 2வது கிரகணத்துக்கும் இடைப்பட்ட காலம் கிரகண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த வரப்போகிற சூரிய கிரகணம் 4 ராசிக்காரர்களுக்கு பெரிய துரதிர்ஷ்டத்தை தரப்போகிறது எனவும், ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னும், எச்சரிக்கையான இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்படிங்கிறது நாம் அந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருப்பதற்கோ, நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுடைய வழிபாடை செய்வதற்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோவில் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு சில காலமாக எந்த காரியம் எடுத்தாலும் தடையாகவே இருக்குது. சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது, குழந்தை இல்லை, அல்லது வீட்டில் ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜோதிடர்கிட்ட போய் பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம். அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க. இது நிறைய பேர் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பார்த்து எனக்கு நல்ல பலன் சொன்னாங்க. அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக சொல்லப்படுது. உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த 2024ஆம் ஆண்டினுடைய முதல் கிரகணம் மார்ச் 25ஆம் தேதி திங்கள் அன்னைக்கு துலாம் ராசியில் சந்திர கிரகணத்தோடு தொடங்கியது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இந்த மேஷ ராசியில் முழு சூரிய கிரகணத்தோடு முடிவடைகிறது. இந்த கிரகண காலம் அப்படின்னு பார்க்கும்போது சில ராசிக்காரர்களுக்கு ஆபத்தான காலகட்டத்தை தருகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்ன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் முதலாவதாக மேஷம் ராசியை பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண காலகட்டம் எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கிரகணத்தின் போது மேஷராசிக்காரர்கள் தங்களுடைய தன்னம்பிக்கையில் பெரும் சவால்களை சந்திக்க நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக உறவுகளில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். தவறான நபர்களிடம் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எந்த விஷயத்திலும் எடுத்தேன் கவித்தேன்னு செய்யாமல் சற்றே யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. யாரையும் உடனுக்குடன் முழுமையாக நம்பாதீங்க. நீங்கள் ஒரு முறைக்கு ஆலோசனை பண்ணிவிட்டு அப்புறம் அவர்கள்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வச்சுக்கோங்க. அதே போல் சில மேஷராசிக்காரர்கள் தங்களை நேசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நேரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்படி மேலும் புதிய உறவுகளை கண்டுபிடிப்பதற்கும் பழைய உறவுகளை மீட்டெடுப்பதற்கும் முன்பு நன்கு சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. சந்திர கிரகணத்தின் போது அவர்களுக்கு மிகவும் மோசமான நேரம் அல்லது சில ஒரு கடுமையான நிகழ்வுகள் ஏற்படலாம். அதனால் சூரிய கிரகணத்துடன் அவை மிகவும் வலுவானதாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்தால் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். அதாவது நாம் அந்த நேரத்தில் நமக்கு பிடித்த கடவுளை வேண்டிக் கொண்டு இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே மாற்ற முடியும். நாம் இந்த நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து இந்த சூரிய கிரகணத்தன்னைக்கு எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். அடுத்ததாக கடகம் ராசி. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகண காலம் வீடு மற்றும் குடும்ப உறவுகளை பற்றிய பெரிய உண்மைகளை உணரும் காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இக்கட்டான காலகட்டங்கள் முடிந்த வரைக்கும் நீங்கள் நிதானத்தோடு விஷயங்களை கையாள முயற்சிக்கு செய்யணும். அதே போல் இருந்தாலும் வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா அமைதி காப்பது மிகவும் நல்லது என்றும் சொல்கிறாங்க. அதே போல் சிலருடைய வீட்டில் தங்களுடைய நடைமுறைகளை மாற்றலாம் அல்லது அதிக பொறுப்புகளை ஏற்கலாம்.
ஒரு சந்திர கிரகணம் வலுவான உணர்ச்சி அனுபவங்களை கொண்டு வரும் மற்றும் மிகவும் முக்கியமான உரையாடல்களுக்கு வழிவகுக்கும். இதற்கு இடையில் ஒரு சூரிய கிரகணம் கடகராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய இலக்குகளில் கவனம் செலுத்துவதற்கும் மாற்றங்களை செலுத்துவதற்கும் சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எப்படிப்பட்ட பலனை சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சொந்த உணர்வுகளுக்கு நேர்மையாக இருப்பதற்கு பதிலாக மக்கள் விரும்புவதை சொல்வதை வழக்கமாக கொண்டவர்களாக இருப்பாங்க. அதாவது நாம் நம்ம மனசில் தோன்ற விஷயத்தை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தவும் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இவர்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி நீண்ட காலமாகும் வெளிப்படுத்துறதுக்கு. அதே போல் உறவு சிக்கல்களை தீர்ப்பது இவர்களுக்கு கடினமாகிறது அப்படின்னே சொல்லலாம். கிரகணத்தின் அடுத்த 2 வாரங்களில் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய உண்மையான சுயத்தை வெளிப்படுத்த தயாராக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்களை தீர்க்கலாம் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. இதே போல் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தமான துணையை கண்டுபிடிக்கிறதுல இடையூறு விளைவிக்கக்கூடிய பழைய பழக்கங்களையும் போக்குகளையும் விட்டு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சந்திர கிரகணம் இந்த ராசிக்காரர்களுக்கு கண் திறக்கும் தருணமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் உங்களுடைய உறவுகளை பற்றிய சில வேதனையான உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. ஆனால் இந்த சூரிய கிரகணத்தால் அவர்கள் தங்களுடைய குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் சொல்லப்படுது. இதே போல் அடுத்ததாக மகர ராசி. இந்த மகர ராசிக்காரருக்கு கிரகணத்தின் போது மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் மற்றும் சமுதாயத்தில் சில எதிர்பாராத மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். கிரகண காலம் உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் காலம்னு சொல்லலாம். ஆனால் சிலருக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்க தாமதம் ஆகலாம். மகர ராசிக்காரர்கள் புதிய வாழ்க்கை பாதைகளை ஆய்வாளர்கள் மற்றும் கிரகணத்தின் போது உத்வேகம் தரக்கூடிய முன்மாதிரிகளை கண்டுபிடிப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக வெற்றி பெறுவதற்கு சந்திர கிரகணம் சரியான நேரமாக இருக்கிறது அப்படின்னு மகரம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் பற்றி நீங்கள் எல்லாமே கவனமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த சூரிய கிரகணம் குடும்பத்தில் திடீர் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது உங்களுக்கு சிறு சிறு மாற்றங்களை கொண்டு வரும் என்றே சொல்லலாம். அதே போல் அடுத்ததாக ஒவ்வொரு ராசிக்கும் இதே போல் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டு வருகிறதுங்க. அந்த வகையில் இந்த கிரகணங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கிரகண நேரத்தில் நாம் வானில் பார்க்கலாமா, நம்மளுடைய கண்களால் பார்க்கலாமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இந்த கிரகண காலம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதாவது இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி வரக்கூடிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. மத சாஸ்திரங்களின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தின் பார்வையிலும் கிரகணங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் கொண்டு கருதப்படுதுங்க. குறிப்பாக இந்த ஆண்டு வசந்த நவராத்திரிக்கு முன்னதாக நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் 54 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே அதே நிலையில் ஏற்பட்டு விட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம் முடிந்த அடுத்த நாள் நவராத்திரி தொடங்கும். நவராத்திரிக்கு முன் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது சில ராசிக்காரர்களுக்கு இடையில் சில மாற்றங்களை ஏற்படுத்த தான் போகிறது என்றும் சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரியன், சந்திரன், பூமி ஆகிய 3மே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுது. இந்த நிகழ்வின் போது சூரியனினுடைய ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரிய ஒளிவட்டத்தின் பெரும் பகுதியை மறைத்து சந்திரனுடைய விளிம்புகளை சுற்றி சூரிய ஒளி போன்ற ஒரு வளையம் மட்டுமே தெரியும். அந்த நேரத்தில் பூமியினுடைய சில இடங்களில் நிழல் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணம், இந்த கிரகணத்தால் என்னவெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது, குறிப்பிட்டு 12 ராசிகளில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.